யோக மௌனத்திலிருந்து டாக்டர் புவனேஸ்வரி. சூரிய நமஸ்காரம், அதாவது உலகத்தில் பிரத்யட்சமாக ஒரு கடவுளாக நம்பப்படுறது எப்படின்னா, பல கடவுள் நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு கடவுள் இருக்காங்க. அந்த கடவுளை நேரில் பார்க்கணும் அப்படின்னா, அது நேரில் பார்க்குறதுங்கிறது ஆன்மீக பாதையில் போய் அது ஒரு வழி. ஆனால் டெய்லியே நம்மளை காப்பாற்றுறது, நம்மளை நல்லபடியாக வச்சுக்கிறது, இந்த உயிரினங்கள் தழைக்கிறதுக்கு, இந்த பூமி நல்லா இருக்கிறதுக்கு முதல்ல காலையில் நம்ம பார்க்குற ஒரு பிரதட்சணமான ஒரு கடவுள் அப்படின்னு சொன்னால் அது சூரியன் தான். ஸோ அந்த சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம். காலையில் நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்ம ஒரு நாள் லீவ் எடுக்கலாம், இல்லை வீட்டிலே இருக்கலாம், வேலை செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆனால் சூரியன் மட்டும் எதுவுமே கிடையாது. அவர் காலையில் கரெக்டாக அந்த நேரத்துக்கு வர்றவர் வந்தே வந்துடுவார். கரெக்டாக மழை காலம் இல்லைன்னா சூரியன் தான். மழை இருக்கும்போது எப்படா சூரியனை பார்ப்போன்னு இருக்கோம் இல்லையா? அந்த சூரியனுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துகிற மாதிரி தான் பதஞ்சலி ஹத யோக பிரதிபிக்காங்கிற யோக சாஸ்திரத்தில் இந்த சூரிய நமஸ்காரத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமான டெக்னிக். த 12 பெஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் த பாஸ்டர்ஸ் தான் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறோம். 12 நிலைகளை, ஆசன நிலைகளை உள்ளடக்கியது இந்த சூரிய நமஸ்காரம். இதை எவ்வளவு இருக்குது அப்படின்னா, முதல்ல ஆரம்ப கட்டத்தில் 108 சூரிய நமஸ்காரம் இருந்தது. இந்த 108 இப்போ முக்கியமாக 18 சூரிய நமஸ்காரமாக இப்போ இருக்குது. 108 இப்போ இல்லை, பழக்கத்தில் இல்லை, 18 சூரிய நமஸ்காரம் தான் இருக்குது. அது சாஸ்திரத்தில் இருக்கிறது, யோக சாஸ்திரத்தில் இருக்கிறது. அதில் நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறது ரொம்பவே பேசிக்கான சூரிய நமஸ்காரம். இந்த 12 நிலைகளை உடைய சூரிய நமஸ்காரத்தை நம்ம பண்ணாலே தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய உடலுக்கு அப்படி ஒரு இரத்த ஓட்டம் செல்லும். அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும், நம்ம காரை எப்படி சர்வீஸ் பண்ணி கொண்டு வரோமோ அந்த மாதிரி உறுப்புகள் அத்தனையும் சர்வீஸ் ஆகி அதது வேலையை அதது ரொம்ப ஹாப்பியாக பார்க்கும். கஷ்டப்பட்டு பார்க்காம ஹாப்பியாக பார்க்கும். அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பேசிக் சூரிய நமஸ்காரம் யார் வேணாலும் பண்ணலாம். எந்த வயசில் இருக்கிறவங்களும் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். ஆனால் விதின்னு இருந்தால் விலக்குன்னு இருக்கு இல்லையா? சில பேர் பண்ணக்கூடாது. யாரெல்லாம் பண்ணக்கூடாது? ஹை பிபி இருக்கிறவங்க பண்ண வேண்டாம். கர்ப்பிணி பெண்கள் பண்ணக்கூடாது. அடுத்தது வெர்டிகோ ப்ராப்ளம் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. லோயர் பேக் ஸ்பாண்டிலோசிஸ் அண்ட் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. எழுந்தாலே எனக்கு தலை சுற்றுது, எனக்கு பேலன்ஸ் இல்லை என் உடம்புல அப்படின்னு இருக்கிறவங்க பண்ணக்கூடாது. இது இந்த 5 மேஜர் கேட்டகரி பண்ணக்கூடாது. ஆனால் சாதாரணமாக நான் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, தலை சுற்றுது பண்ணும்போதுனா அப்படியே படுத்துருங்க. வேறு ஒன்றுமே தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சூரிய நமஸ்காரம் மற்ற எல்லாருக்குமே, சாதாரணமாக ஒரு பாடி ஃபிட்டாக இருக்கிறவங்களோ, இல்லை நான் கொஞ்சம் ஹெஃப்டியாக இருக்கேன், குண்டாக இருக்கேன், எனக்கு உடம்பு குறைக்கணும், உடம்பு ஒபிஸாக இருக்குது, நான் குறைக்கணுங்கிறவங்களோ, இல்லை நார்மலாக எனக்கு நல்ல ஃபிட்னஸ் வேணும், நான் உடம்பு இன்றைக்கி காலையிலேருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறவங்களும் தாராளமாக இதை பண்ணலாம். வாங்க அந்த சூரிய நமஸ்காரத்தை எவ்வளோ அழகாக பண்ணலாங்கிறத இப்போ பார்க்கலாம். 2 கையும் சேர்த்து நமஸ்கார முத்ரா. கையை நல்லா மேலே கொண்டு போனீங்கன்னா அஞ்சலி முத்ரா. இது பாதஹஸ்த ஆசனா. ரைட் லெக்கை பின்னாடி எடுத்துகிட்டு போனீங்கன்னா அஸ்வசஞ்சலன. காலை பின்னாடி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதுக்கு பேர் மேரு ஆசனா. அஷ்டாங்க பூமி ஸ்பரிஷம். புஜங்காசனா, மேரு ஆசனா. இப்போ காலை உங்களுக்கு 2 கைக்கு நடுவில் வைக்க முடியல, காலை இங்கே தான் வைக்க முடியுதுன்னா உங்கள் கையால் காலை பிடிச்சி அப்படி கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் லெஃப்ட் லெக்கு இங்கே வரணும். இதுக்கு பேர் பாதஹஸ்தாசனா. கை 2 கையும் பேர்ட்ஸ் மாதிரி நல்லா ஓப்பன் பண்ணி மேலே கொண்டு போய் அஞ்சலி முத்ரா, நமஸ்கார் முத்ரா. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, எவ்வளோ சிம்பிளாக அழகாக இருக்குது பாருங்கள். இது பண்ணும்போதே உங்களுக்கு தெரியுதில்ல, தலையிலேருந்து கால் வரைக்கும் எப்படி ரத்த ஓட்டம் போகிறது அப்படின்னுட்டு. இந்த சூரிய நமஸ்காரத்தை எங்கே பண்ணலாம், எவ்வளோ பண்ணலாம், எந்த நேரம் பண்ணலாம்? காலையில் மாலையில் பண்ணலாம். சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் டைமில் பண்ணலாம். எங்கே பண்ணலாம்? மொட்டை மாடியிலையோ உங்கள் பால்கனிலையோ பண்ணுறது ரொம்ப நல்லது. சூரிய வெளிச்சம் உங்கள் மேலே படுற மாதிரி விட்டமின் டி உங்களுக்கு நிறைய கிடைக்கும். செய்யும்போது எம்டி ஸ்டமக்காக இருக்கணும். உடம்புல ஆடைகள் தளர்வாக இருக்கணும். கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒரு டைட்டான ஆடைகளாக இல்லாமல் தளர்வான ஆடைகளாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? ஸோ இந்த சூரிய நமஸ்காரத்தை பண்ணுங்கள். உடனடியாக அன்னைக்கே அந்த நிமிஷமே உங்கள் உடம்பு பிரிஸ்காக ஆகிறதும், ஒரு மாதிரி ஒரு டைட்டாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கும் நல்லா உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நம்ம யோக மௌனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.